சார் முஸ்லீம்கள் நீங்க அங்க கிட்ட போனா அச்சமா இருக்கு சார். அங்க தர்காவினுடைய நிர்வாகிகள் வந்து அச்சப்படுறாங்க. இவங்கள விட்டோம்னா இவங்க தேவையில்லாம அங்க தர்காவ சீண்டி பார்த்துட்டு வருவாங்க, டச் பண்ணுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க சார். சரிங்க மதேஷ். ஆமா. நான் கேட்குறேன், தர்கான்னா ஒரு இஸ்லாமிய குருமார் ம். இறந்துட்டா அந்த இடத்துல சமாதி வச்சு அங்க இது பண்ணுவாங்க. இதுல நெறைய நீங்க சொல்றீங்கல்ல, நவாஸ்கனி இவங்கள மாரி இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்காக இந்த ஷிர்க் ஒழிப்பு மாடெல்லாம் நடத்துனாங்க பாருங்க. ம். இவங்கலாம் ஷிர்க் ஒழிப்பு மாடன்னு ஏன் தெரியுமா நடத்துனாங்க? தர்காவுல வழிபடக்கூடாதுன்றதுக்கு தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. ம். ஏன்னா ஏக இறைவன் அல்லாஹ் தான். நீங்க வந்து இஸ்லாமிய குருமார்கள்லாம் வச்சு தர்கா வச்சு கும்பிடக்கூடாது. அதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லி தான் அவங்க மாடே நடத்துனாங்க. சரி. என்ன விஷயம்னா, தர்காவுல இவங்களுக்குலாம் நம்பிக்கையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தர்காவ கும்பிடுறவங்க சூஃபி மாதிரி ஒரு சில முஸ்லிம்ஸ் மட்டும் தான் தர்காவ கும்பிடுறாங்க. ம். தர்காவுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இஸ்லாமிய குருமாரா இருக்கணும். இவரு சுல்தான். ம். சுல்தானுக்கு தர்கா கிடையாது. அதனால இதுவே உங்களுக்கு வேல்யூ இல்ல. யார சொல்றீங்க? நவாஸ் கனிய சொல்றீங்க. இவரு சிக்கந்தர். சிக்கந்தர் சிக்கந்தர வந்து சொல்றீங்க. சுல்தான். சிக்கந்தர. அவரு குருமார் கிடையாது. ஆ. குருமாருக்கு தான் தர்கா. ம். சுல்தானுக்கு தர்கா கிடையாது. ம். தர்காவுல நவாஸ்கனிக்கு நம்பிக்கை கிடையாது. ம். இவன் இந்த எந்த டீமுக்குமே இல்ல அவரு வக்ஃப் போர்டு தலைவரா இருக்காரு. ஆளுர் அதனால ஷானவாஸுக்கு நம்பிக்கை கிடையாது. நவாஸ்கனிக்கு நம்பிக்கை கிடையாது. சார் அது முஸ்லீம்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை சார். அதுக்காக சொல்றேன் நிக்கிறாங்க. கேளுங்க உரிமை மதேஷ். சார்ந்த பிரச்சனையில வக்ஃப் நீங்க போர்டு அமைப்புல அவங்கலாம் ஷிர்க் ஒழிப்பு தர்கா மாநாடு தரப்பு தர்கா தரப்பினர் அவங்கலாம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தி தர்கா ரைட் சார். அது வேற டாபிக் சார் அது. வேற இது. ஆனா பிரச்சனை அங்க முஸ்லீம்களின் உரிமைகள் அல்லது முஸ்லீம்களினுடைய தர்காவுக்கு ஏதேனும் சிக்கல் வந்துறக்கூடாது அப்படின்னு இவங்கலாம் நிக்கிறாங்க. சரி. இப்போ 15 மீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற விளக்கு தூண்ல கோவிலுக்கு சொந்தமான நிலத்துல இருக்கிற விளக்கு தூண்ல ஒரு நைட்டு விளக்கு எரியறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் மசூதியில 5:30 மணிக்கு சாயங்காலம், காலையில பாங்கு ஓதப்படுது. இஸ்லாமிய மந்திரம் ஒலிக்கப்படுது. உங்க காதுலயும் விழுது, எங்க காதுலயும் விழுது. ம். எல்லா ஊர்லயும் ஃபோன் ஸ்பீக்கர்ல மந்திரம் ஓதுறாங்க. அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க பாருங்க. இதுவரை எந்த அடுத்த இந்துவாவது லெவல்ல வந்துட்டீங்க. இதுவரை எந்த இந்துவாவது அத டிஸ்டர்பன்ஸ்ன்னு நெனச்சாது இருக்காங்களா? இல்ல நீங்க இதோ பாருங்க அடுத்து வந்துட்டீங்களே. அடுத்த அசைன்மென்ட் அதா கூட இருக்கலாம் உங்களுது. நான் என்ன கேட்கிறேன், ம். நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா? இல்லையா? இல்ல நீங்க வாதத்துக்கு வைக்கிற இல்ல அந்த மாரி இல்ல. நியாயத்த இது வாதமா வன்மமான்னு தெரியலையே உங்களுக்கு. ஏன் அந்த பாங்கொலி ஒலிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி? நான் வந்து ஒரு நாள் ஒரு நைட்டு அந்த இடத்துல விளக்கேத்த கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு பேர் வன்மம் இல்ல. ஒவ்வொரு நாளும் காலையும் சாயங்காலமும் தமிழகத்துல இருக்கிற எல்லா கிராமத்திலயும், நகரத்திலயும் பாங்கு ஒலிக்கிறத நாங்க அது ஒரு டிஸ்டர்பன்ஸாவே நாங்க நினைக்கலையேன்னு நான் கேட்டது வன்மம்.